நண்பர்களே, நம்ம வயலுக்கு போயிட்டு வரும்போது கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ஊமத்தம்பூ காய் வந்து கிடச்சிது. இந்த காய் வந்து இது வந்து ஃபுல்லாகவே முள். இப்போ நான் காய் அப்படிங்கிறதுனால கையில் பிடிக்கிறேன், குத்தலை. ஆனால் இது வந்து காஞ்சதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா வசத்தப்பா குத்தும். இப்பவும் கொஞ்சம் கொஞ்சம் முள் குத்த தான் செய்யுது என் கையில். இதில் வந்து ஒரு பூ பூக்கும். அந்த பூக்காண்டி நம்ம பயாலஜி பீரியடில் பயாலஜி ப்ராக்டிக்கலுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த அல்லி வட்டம், புள்ளி வட்டம், அல்லி இதழ், புள்ளி இதழ் எல்லாத்தையுமே வரைகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ அதை கையில் வச்சு எல்லாம் வரைஞ்சி நம்ம மேலே வந்தாச்சு. அந்த படிப்பை முடிச்சுட்டு மேல் படிப்புக்கு வந்தாச்சு. இப்போவும் இது வந்து பார்த்தேன். ஆனால் அந்த என்னது சொல்ல வந்தேன்னா, இந்த காய் வந்து நம்ம ஊர்க்காட்டில் கிடக்கும்போது செருப்பு போடாமல் போய் வசதப்போ போய் அமுட்டிக்கிட்டோம்னா காஞ்சது வந்துக்கிட்டுன்னா அதிகப்படியாக காலில் முள் குத்தி உடஞ்சி உட்காந்துக்கிடும். அதனால் இதுலேயும் ஒரு ஆபத்து இருக்குது. நம்ம பார்த்து தான் இருக்கணும். இது காய் அப்படின்னு சொல்லி கையில் குத்தாதுன்னு சொல்ல முடியாது. நான் அமுக்கி பிடிக்கலை, லைட்டாக தான் பிடிச்சிருக்கேன். அதனால் குத்தலை. அதனால் இதுலேயும் பார்த்து தான் இருக்கணும். இன்னொரு இல்லை பார்க்கலாம்.